ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் தேன்மொழி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இவங்களுடைய அப்பா அம்மா இப்போ இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்தனத்தில் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 20 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோல் இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.